ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோட் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜய் பாப்பாவை ஸ்கூலில் விடும்போது காவேரி வருவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் டோரை திறந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி பயமுறுத்துவாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதிலிருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஏன் சார் வராங்கன்னு தெரியுது, இந்த நேரத்தில் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்வார்னா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் பாப்பா தான் சொல்லுவாள், மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாள். தேங்க்யூ அம்மா அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொக்கே கிஃப்டாக பண்ணுவாங்க. வாங்கிக்கோங்க மிஸ், நான் தான் உங்களுக்காக செலக்ட்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்பா. பிடிச்சிருக்காம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு நான் ஸ்கூல் உள்ளார போக முடியாதுப்பா, நீங்கள் கார்லேயே வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் மிஸ்ஸு கூடவே கிளம்புறேன், சாப்பாடு பை கொடுத்து விடுங்கன்ட்டு பாப்பா கேட்பா. உடனே கார்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து விஜய் காவேரிக்கு கொடுப்பாங்க. இப்போ பாப்பா கிஃப்ட்டு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகல, இது என்னோடய கிஃப்ட், இது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது விஜய் காவேரி கொஞ்சம் யோசிப்பாங்க. உடனே பாப்பா என்ன சொல்லுவான்னா, மிஸ் வாங்கிக்கோங்க, நீங்கள் நானும் அப்புறமேட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாள். அதுக்கு காவேரி சிரிச்சுக்கிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்திங்கன்னா சாரதா வீட்டுக்கு தான் வருவாங்க. கங்கா யமுனாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வருவாங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சாரதா கூப்பிடுவாங்க. இங்கே ஒரு வேலையை அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, டீ காஃபி எதுனா போட்டு வரணுமான்னு கேட்டதுக்கு, எதுவும் வேண்டாங்க அத்தை, சும்மா தான் வந்தேன், இப்போது கங்கா யமுனா வருவாங்கன்ட்டு சொன்னீங்க இல்லையா, அதனால் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சாயங்காலம் காவேரி இருப்பா, எதுவும் பேச முடியாது, அதனால தான் பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவாங்க. நிவினும் குமரனும் வரலையா, எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நல்லா இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வர முடியல, நானும் பாப்பா யமுனா தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. உடனே கங்கா என்ன சொல்லுவான்னா, எப்படி இருக்கிறீங்க விஜய், என்ன பண்ணின்னு இருக்கீங்க, 5 வருஷம் கழித்து உங்களெல்லாம் பாப்பான்றது ஒரு ஒரு அதிசயமாக தான் இருக்குது. இப்போ காவேரி இருக்கிற இடத்துல நீங்களும் சேர்ந்துறது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குது. அப்பப்போ அம்மா சொல்லின்னு இருப்பாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நீங்களும் காவேரி இருக்கிற இடத்துக்கே தேடி வந்துட்டீங்க. உங்கள் பாட்டியும் தாத்தாவும் நீங்கள் உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனால் காலம் பாருங்கள், உங்களையும் காவேரியும் ஒன்றா சேர்த்து வச்சிருது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கங்கா சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி இவர் அமைதியாகவே எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் யமுனா எப்படி இருக்கிறீங்க மாமா, என் பாப்பா எப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நல்லா இருக்கிறாமா, பாப்பா சாயங்காலமாக வருவா, எப்போ நாங்கள் குட்டி காவேரி பார்க்கணுன்னு ஒரே ஆர்வத்தில் இருக்கிறோன்னு, கண்டிப்பாக சாயங்காலம் வருவா பாருங்கள், சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து கிளம்பி போவார். அடுத்தது ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் தான் இருக்கும். செலிப்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா, கேக் வெட்டலாம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி கூப்பிட்டதுக்கு, அந்த தம்பியும் வந்துட்டோமே, அதுக்கப்புறம் கேக் வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. ஏம்மா என் பர்த்டேக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இப்போ நம்ம சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கிறா, அவள் போதாது, அவங்க வெளியாள் தானே, எதுக்கு நீ அவங்கக்கிட்டலாம் பர்த்டேன்னு சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் காவேரி கேட்பாங்க. அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, நம்மளுக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஒருத்தவங்க அந்த தம்பி தானே, அதனால் வந்தால் என்ன, பாப்பாவும் இருக்கிறா, வந்தால் இவ கூட விளையாடுவா, அவளும் அந்த பொண்ணும் வந்தான்னா ஹாப்பியாக இருப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் காவேரி அமைதியாகிடுவாங்க. பாப்பா ஓடி வருவா, கார் சத்தம் கேட்ட உடனே பாப்பா இறங்கி ஓடி வருவா. கங்காவும் யமுனாவும் பாப்பாவை பார்த்து அப்படியே ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு பாப்பா கேட்பா. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இவங்க எங்கள் அக்கா, இவங்க என் தங்கச்சி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க காவேரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கங்கா
காவேரி பாப்பாவை தூக்கி உன் பேர் என்ன படிக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, எங்கள் அம்மா கூட நான் ஒரு பர்த்டேவும் நான் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, இன்றைக்கி மிஸ்ஸுக்கு பர்த்டேவும் தான், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, செலிப்ரேஷன்லாம் நான் கொண்டாடினதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா சொல்லுவாள். எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி எல்லாருமே அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து கேக் வெட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது கேக்கு வெட்டுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. உடனே யமுனா வந்து அக்கா ஏன் கேக்கு வெட்டாது இருக்கிற வெட்டு அப்படின்னு சொல்லும்போது காவேரி பாப்பா பேசினதை யோசிச்சு பாப்பா, எனக்கு அம்மா இல்லை, இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, நான் எந்த செலிப்ரேஷனும் கொண்டாடினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லைங்களா. அதனால் காவேரி என்ன பண்ணுவா, பாப்பாவை கூப்பிட்டு இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கும் பர்த்டே இல்லையா, அவங்க கூட கொண்டாடலன்னா என் கூட கொண்டாடுவா, நீ நானுமே கேக் வெட்டுவோன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கேக் வெட்டுவாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து காவேரி கிட்ட வந்து உன் ஸ்டூடெண்ட்டுடைய அப்பா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக அழகாக இருக்கிறாரு இல்லையா, பேசாத நீ அவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது காவேரி சொல்லுவாங்க, அக்கா போக்கா சும்மா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை வந்து இவங்க யோசித்து பார்ப்பாங்க. உண்மையிலே அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சிரிச்சுக்கிட்டே விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு வந்து விஜய் மேலே ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட அவர் வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு போனாலும் இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இனி வந்து கதையை கொண்டு போவாங்க. நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகவ் உள்ளார வர வச்சுருக்குறாங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்து விஜய்கிட்ட சேர போகிற பட்சத்தில் இப்போது ராகவ் வந்து பிரச்சனை பண்ணி இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு ஃபைட் சீனு, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் நடந்தால் தான் காவேரிக்கு மறுபடியும் அடிபட்டு அதன் மூலயமா வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. ராகவ் தான் இப்போ மறுபடியும் வந்து அவர் தான் அந்த பிரச்சனையை ஞாபக மறதியை வந்து ஆரம்பித்து வச்சார் இல்லைங்களா, ஆக்சிடெண்ட் ஆன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறுபடியும் ஏதாவது ராகவ் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதை வந்து விஜய் தட்டி கேட்கும்போது, சண்டை போடும்போது, இல்லை காவேரியை வந்து சண்டைக்கு இழுக்கும்போது அந்த பிரச்சனையில் காவேரிக்கு மறுபடியும் ஏதாவது தலையில் அடிப்படும். அப்போது ரொம்ப எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் எங்கே இருக்கிற, நான் என்ன பண்ணுறேன், நான் என் குழந்தை எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.